திராவிஷத்தினுடைய பலத்தை நீங்கள் தமிழ்நாட்டு இந்துக்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவங்களுடைய ஊடக பலம், அரசியல் பலம், ஜாதி ரீதியான கட்டமைப்புகளுக்குள் அவர்கள் ஊடுருவி இருக்கின்ற அதனால் இருக்கின்ற பலம், சமூகத்துக்குள் அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கட்டமைப்பு, எந்த சைட்ல இருந்து உங்களை தாக்குவாங்கன்னே தெரியாதுங்க. கடைசி வரைக்கும் அவங்க தான் உங்களை தாக்குறாங்கன்னு உங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்காது. பல்வேறு விதமான கொலைவெறி தாக்குதல்களை சந்தித்தவன் நான். சொன்னேன் இல்லையா, என்னை அடிச்சு பழகாத ஆளே இல்லை. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். பரம்பரையா அடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழக இந்துக்களே. லாஃபேர் கொடூரமான வழக்குகளில் சிக்க வைத்து எந்த விதமான கிரியேட்டிவான ஆக்டிவான வேலையும் செய்ய முடியாம பார்த்துக்கிறது. தொடர்ந்த ஹேட் ஸ்பீச்னால பப்ளிக் ஆங்கரை இன்ஸ்டிகேட் பண்றது, இந்த மாதிரி மல்டிபிள் லெவல்ஸ் கொலை முயற்சி தாக்குதல்கள் எல்லாத்தையும் 2002 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பார்த்து முடிச்சிட்டேன். நிறைய பார்த்துட்டேங்கய்யா. எல்லா விதமான தாக்குதலையும் பார்த்துட்டேன். அதனால தான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இந்து மதத்துக்காக, மக்களின் எதிர்காலத்துக்காக சிந்திக்கிற யாரும் தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ முடியாது. அதாவது கொள்கை ரீதியா, பண ரீதியா, பயமுறுத்துறது ரீதியா, ஆசை காட்டுறது மூலமா, அச்சத்தை ஏற்படுத்துறது மூலமா, வாழவே விடாம பண்றது மூலமா எல்லா விதத்திலையும் தாக்குதல் நடக்கும். ஊத வேண்டிய சங்க ஊதிட்டேன். அண்ணாமலையான் அருள் தமிழ்நாட்டு இந்துக்கள் மீது இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், பிரார்த்திக்கின்றேன்.